ராட்சசன் படத்தின் கதாசிரியரும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து மார்க் ஆண்டனி மற்றும் தற்போது வெளிவரவுள்ள குட் பேட் அக்லியோட இணை கதாசிரியரும் இப்படத்தின் இயக்குநருமான திரு எஸ்.ஜே. அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சிவி சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்புறம் சரி சிலதை மறந்துட்டாரு. சரி அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துலான்னு பார்த்தா இவர் கூடயே சார் நிக்கில் சார் உட்காந்து அந்த மறந்து போனவங்களையும் கொடுத்து பேச வச்சுட்டாரு. ஸோ எனக்கு சரி நான் பேசுறதுக்கு வேறு என்ன நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில விஷயம் மட்டும் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பட்டி தான். ஸோ அதில் சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதில் நாங்கள் வந்து பிரமிப்பாக நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று எப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சூதுவம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போகிற வரைக்கும் கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா பயம், தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் அப்படி பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இன்டர்நெட்னால நம்ம அவர் ரவி சாரோட அவரோட ஒரு ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அப்புறம் யங் மங்ஸ் அங்கன்னு ஒரு படம் பிரபுதேவா மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சார் திருப்பி கூப்பிட்டாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது சரி சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா, சூதுகம் 2 அர்ஜுன் நீங்கள் ஃபஸ்ட்டு கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணலாம். சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் கதையை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஸோ ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து ஏன்னா சூதுகம் 2 வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே யார் முகத்துலையும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தோட பற்றி தெரியுமா உனக்கு, அதுவும் சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அங்கே போன இன்னும் ஆவன்னு உனக்கு தெரியுமா, நீ தைரியமா. ஸோ எல்லாருமே வந்து இப்படி பேசுகிற பயம் அதிகமாகிடுச்சு. சரி அப்புறம் என்னென்னா அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும், அதாவது பிரச்சனையில் இருக்க அந்த வாய்ப்பில் இருக்க பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனையில் இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையை வந்து என்னன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அதை 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 நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பான். அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா, நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்போ தான் வந்து கரெக்டாக வருவான் அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவர் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து திரும்பி பார்ப்பார். இந்த சுந்தர் சி சார் படத்தில் வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார், எங்கே அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்கடா அந்த டைரக்ஷன் டீமு, அதாவது எந்த ஒரு பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை நம்பி தான் நான் ஓவரால் வரேன், நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ சினிமாலெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு டேரக்டர் ஆகிட்டோன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்கள தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிற்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, பட் இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை 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 அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த பாடம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான்னு ஒரு மாயோட சுத்தாம இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலு, இதை நீ இப்படி தான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து சாரோட ஸ்கூலில் தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இங்கே அவரோட ஸ்கூல்லேருந்து வெளில இப்போ அவரோட லிஸ்ட்டு அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில் போய் ஒரு பெருசாக ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். நான் இப்போ தான் வெளில போகிறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை, சிம்பிளாக வடிவேல் சார் சொல்லுவார்ல, நீங்கள் அடித்ததுக்கப்புறம் இந்த உடம்புல எவ்வளோ அடி வாங்குற தெம்பு வந்துருச்சுரா அப்படின்னு வரலைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வில் பவர் வரணும், சினிமாவில் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒன்று வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக சிவி சார் கூட கொஞ்சமாக ட்ராவல் ஆகுங்க, டெஃபினட்டாக வந்து அது வந்துடும். அப்புறம் சரி நான் தான் சார் நிறையா இப்போ நான் வந்து சூதுகம்குள்ளே வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிவி சார் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அதாவது விஜய் சேதுபதி சார் ஏற்றுக்க முடியும், அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ளே ஹீரோ யாரை கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியல.
ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா, அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தான் டக்குன்னு சிவா சார் சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் பண்ணுவார். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இல்லை சார், எனக்கு அவர் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் இருக்கு. சாரோட நான் வந்து என்னோட முதல் படம் டிஸ்கஷன்லேருந்து அவர் கூட நான் சிவா சார் கூட ட்ராவல் ஆயிருக்கேன். ஸோ இந்த படத்தில் அந்த குருநாத்ன்ற கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், அது சார் சொல்லிட்டாரு. நான் அவர் சார் பாஸ்கர் சார் அங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா, அவர் ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்க, சைடில் நடிக்கிறவங்க, பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒருத்தவங்க ஒரு டைலாக் பேசுறது கூட சாரே சொல்லி கொடுத்துருவார். நீ இதை சொன்னாதான்ப்பா அடுத்து நான் அந்த டைலாக் பேச முடியும், நீ இந்த மாடுலேஷனில் பேசினா தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது முதற்கொண்டு சாரே சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஜஸ்ட் அங்கே ஆக்ஷன் கட் சொன்னாவே போதும். அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், அருள்தாஸ் அண்ணனோட அவர் என்னடா அதான் அவர் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் தாண்டி இந்த படத்தில் சூதுவம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் இல்லாமல் இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கருணா சார், கருணா சார் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வியந்தார் இல்லைங்களா, ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்லேயே பண்ணாருன்ட்டு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்ட்டி இருந்தது. அந்த அருமை பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் பண்ணும்போது, நீங்கள் சூதுகுமல ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த கழுத்தை பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுகிற ஒன்று இருக்கும். அவர் சார் வந்து பண்ணார் ஒரு எனது சிங்கிள் டேக்கில் அந்த அப்படியே அருமை பிரகாசம் அடுத்த செகண்டாகவே பண்ணார். அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்கும். நமக்கு என்னென்னா நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சிட்டார் இல்லைங்களா, அவங்க அப்பா கேரக்டரு, ஞானோதயம் கேரக்டரு, அருமை பிரகாசம் கேரக்டர்லாம் நலன் சாரி கிரியேட் பண்ணனால நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் வாகை சந்திரசேகர் சார், எனக்கு நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நான். ஸோ அவரோட நடித்தவங்க ராதாரவி சார், வாகை சார், இவங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப, ஸோ வாகை சார்ட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக கேட்டுப்பார். அடுத்து அந்த அந்த நம்ம நினச்ச அந்த கேரக்டர் மாடுலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார். இந்த ஒரு வேர்டு தான் இருக்கும், அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த் கொடுத்து அந்த டைலாக் சூப்பராக பண்ணார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் ப்ரொஃபஷன் தங்கராஜ் சார், இப்போ நான் சிவி சாரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். தங்கராஜ் சார் பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசியை போக்கின ஒரு அப்படி சார். அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்டில் என்ன வேணும் அப்படின்றது வந்து, இப்போ வீட்டில் அப்பா ஒன்று தரலன்னா நம்ம லைட்டாக அம்மாட்ட கேட்டு காசை பிடிங்கிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிவி சார் இல்லாத நேரமாக பார்த்து அவர்கிட்ட பேசி, சார் இது வேணும் சார், அது வேணும் சார், அப்படி வேணும் சார்ன்ட்டு இப்படி இல்லை. அப்புறம் அவர் வந்து திட்டுவார், நீங்கள் ஏன் சார் கொடுத்தீங்க, அவங்க அப்படி தான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவார். அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாகவே கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும், அந்த குவாலிட்டி குறையாமல் இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்புறம் இந்த படத்தில் என்னோட கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு 50 அடியிலேருந்து குதிக்கணும் ப்ரோ, சரி குதிச்சிடலாம் ப்ரோ அப்படின்றவர். ஏன் அப்படின்னா, நம்ம ரெடினா ரெடி, குதிக்கணும், அந்த ஒரு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அவர் அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த படம் ஃபுல்லாக எனக்கு இருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர், இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில்ம் மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடமும் ஒரு கேரக்டராக ஃபீல் ஆகணுன்றதுக்கு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண, அது ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், அது எப்படின்னா அவரும், நான் ஆக்சுவலாக வந்து அந்த டைம் நான் அவருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகிருந்தது. இன்னும் ஒரு 15 நாள் எதுனா ஒய்ஃப் அண்ட் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட் மட்டும் தான் கட் பண்ணுவார், ஆனால் சூப்பராக பண்ணுவார். நைட்டு ஃபுல்லாக அவர் கூட தான் ட்ராவல் ஆகணும். நிறைய திட்டுகள் வாங்கினாலும் ஒர்க்கு சூப்பராக பண்ணுறதுனால அவர் கூடயே நான் வந்து அந்த நைட்டாக இருந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்போ அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறவங்களும் அவர் கண்டிப்பாக பக்கத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு அதான், இப்போ நலன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு. பட் அதை ஒரு முழு வடிவமாக திரைக்கதை பண்ணுறதுக்கு எனக்கு, நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்தோட வேல்டே வேறையாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ நான் என்னென்னா, நலன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யார் இந்த கதையில் அப்படின்னும் போது, அப்போ அந்த டீம் யோகராஜ், அப்புறம் கதிர், அப்புறம் யோகின்னு, இவங்க 3 பேர் நாங்கள்லாம் சேர்ந்து அந்த டைமில் அவர் எப்படி திங்கில் இருந்தார், என்னென்னலாம் பார்த்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இதை கிரியேட் பண்ணோம். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸு இதில், அப்புறம் இந்த அரசியல் வசனம்லாம் எனக்கு அனுபவம் பத்தலை. ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு ரமேஷ்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார்.
ஸோ ஓவராலாக வந்து இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் தான் இன்னைக்கு இங்கே இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். சூதுவும் ஒன்று வந்து உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சூதுவும் சொல்லும் போது இன்னொரு விஷயம். ஸோ அந்த படம் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க. அது ட்ரிக்ஸாக ஏமாற்றி திருட்டு போயிட்டாங்க. வீட்டை சுற்றி கூட்டம் கூட்டினதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவன் இப்படி தான் வந்தான், தண்ணி வேணும்னு கேட்டால் நான் எடுக்க போனேன், அந்த டைமில் தான் போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்தவங்க எல்லாம் வந்து பாரேன் அவன் எவ்வளோ திறமைசாலியாக இருப்பான், இந்த பையனை ஏமாற்றி அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு போனவன் வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்மளை சொல்லாமல் எல்லாம் அவனோட திறமையை பேசிகிட்டு இருக்காங்க. சரி பகலில் நடமாட முடியலன்னு காலை விடியகாலம் 4 மணிக்கு போனேன்னா அங்கே கோலம் போடுற பொம்பளைங்க, கூட்டுற பொம்பளை, இந்த பையனை தான் ஏமாற்றிட்டாங்களே, எவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய பையனை ஏமாற்றிட்டாங்க பாருலன்னு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த தேட்டரில் இந்த படத்தை பார்க்கும்போது அதை தவறு செய்கிறவங்களாம் செஞ்சிடறாங்க. அதாவது அப்படின்னு பார்க்கும்போது தேட்டர் பெரிய கிளாப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லத்தனமாக இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாப்ஸ் பார்க்கும் மிரண்டேன். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த இப்போ எனக்கு அந்த ஒரு 13 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு அந்த ஒரு மாற்றமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த தேட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக அந்த சூதுகம் ஒன்று உங்களை என்ன பண்ணுச்சோ, உங்கள் தேட்டரில் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ, டெஃபினட்டாக இந்த படமும் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். நம்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.